வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம்னு சொல்றத விட படங்கள்னு சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா பேட் கேர்ள் பத்தியும் பேசியிருக்கேன். மற்றொரு படம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில வெளிவந்திருக்கிற சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற ருக்மிணி வசந்த் நடிச்சிருக்காங்க. வித்யுத் ஜாம்வால், ஷபீர் இந்த மாரி அடுக்கிட்டே போலாம். அனிருத் இசையில வெளிவந்திருக்கிற மதராசி. நான் ஒத்துக்கிறேன். மதராசி ஆரம்பிக்கும்போது எனக்கு கொஞ்சம் சில கவலைகள் இருந்தது. அது ஆரம்பிக்கிற முறைய பார்க்கும்போது எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கவனிக்கும்போது, அதன் பிறகு ஆரம்பத்திலேயே எடுத்த உடனேவே ஒரு லவ் ஃபெயிலியருக்கான ஒரு பாட்டு போட்டு, "நீ தானே சோகமா இருக்க, போய் வைப் பண்ணு" அப்படின்னு ஒருத்தர் சொல்லி, அதன் பிறகு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரோ பேக் டு அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈராவோ, சில கெட்ட பழக்கங்கள நம்ம தாண்டி வந்த ஒரு நேரத்தில மறுபடியும் அந்த பழக்கங்கள் வருதோ அப்படின்ற ஒரு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா, அதன் பிறகு இந்த படம் கதைக்குள்ள இறங்குன பிறகு அந்த கவலைகள்லாம் எனக்கு போயிருச்சு. அது வேற ஒண்ணு எனக்கு என்ன ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா, சினிமா ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஈரா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம சொல்லும்போதுல, மாஸ் சினிமாவ சார்ந்து நம்ம பயன்படுத்தும்போது, யூசுவலி நம்ம நெறைய கெட்ட பழக்கங்கள் பொறுத்து மட்டும் தான் அது அது பேசி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, மദ്രാസിல நம்ம மறந்து போன இன்றைய தேதிக்கு நெறைய நல்ல பழக்கங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எழுத்துல, ரைட்டிங்ல ஒரு பெரிய ஃபோக்கஸ் தெரியுது மதராசில. எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த மாதிரி சில ப்ளஷர்ஸ் பொறுத்தும் பேசலாம்னு நெனச்சேன். ஆக்சுவலி இந்த மாரி ஹீரோ வெஹிக்கிள்ஸ்லல நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து, நம்ம யாருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபெக்ட் லாஜிக் அப்படின்ற மாரி நம்ம கேட்க மாட்டோம். இல்லன்னா கத்தியில காயின் ஃபைட்ட பார்த்து நம்ம கேட்க மாட்டோமா? ஓ! இவரு இங்க வந்து சில்லற போட்டா ரொம்ப தூரத்துல இருக்கிறவருக்கு எப்படி காதுல அது விழும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி அடிப்படை கேள்விகள நம்ம கேட்கறது கிடையாது. பெர்ஃபெக்ட் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்றது சொல்றது கூட நம்ம கேட்கறது கிடையாது. நம்ம கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு சண்டை போடுறதுக்கான ஒரு ஒரு காரணம் இருக்கா? ஹீரோவுக்கு கெட்டவங்களை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு ஒரு பலத்துக்கு ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்கா? ஆ ஒருவேளை ஒரு காதல் கதை இந்த மாதிரி கதைகள்ல இருந்துச்சுன்னா, அந்த காதல் கதை அந்த மெயின் ஸ்டோரிக்குள்ள கனெக்ட் ஆகுதா? அந்த பெண் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்களா? அவங்க கொஞ்சம் அங்கங்க மூளைய கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி, அவங்களுக்கு சுய சிந்தனை இருக்கா? ஆம், இல்ல ஆர் வில்லன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்காங்களா? ஒரு மாரி ரொம்ப அவங்கள பத்தி உள்ளுக்குள்ள அவங்களோட மோட்டிவ்ஸ் பத்தி நமக்கு தெரியலனா கூட, அட்லீஸ்ட் ஒரு ஒரு வெளியில இருந்து பார்க்கும்பொழுது சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபிலிம்ல ஷபீர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் க்ளவ் ஒண்ணு யூஸ் பண்றதாக இருக்கட்டும், இல்ல வித்யுத் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோவ தாண்டின ஒரு ஸ்வாக் ஆக இருக்கட்டும், இல்ல? இதெல்லாம் தான் நம்ம கேட்கிறோம் இந்த மாதிரி படங்கள்ல இருந்து. இந்த படத்துல ஒரு ஃப்ரெகோலி டெல்யூஷன் அப்படிங்கிற ஒரு 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 டிஸார்டர் வந்து ஹீரோக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. சொல்லப்படும் பொழுதே மறுபடியும் அதுவும் நம்மளுடைய ஒரு ஒரு பழைய சினிமான்னா ஒரு ஒரு ரீசென்ட் பாஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு மாஸ் சினிமால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாரி பயங்கரமான ஒரு வியாதிய ஒண்ணு குடுத்துட்டு, அந்த வியாதிய வச்சே நம்ம ஒரு 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 மாஸான ஒரு விஷயமாக அத ட்ரீட் பண்ணுவோம். அது எப்படி இருக்குன்னா, அந்த படம் பார்த்த பிறகு, இந்த வியாதிலாம் நமக்கு வராதா? இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்தா எவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே அது உருவாக்கிரும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இது அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிக்கும்போது, இதில ஒரு இன்ட்ரஸ்டிங் லேயர் எனக்கு ரொம்ப புடிச்சது மதராசில. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃப்ரெகோலி டெல்யூஷன் இருப்பதன் வழியாகத்தான், அ ரகு அப்படிங்கிறவன் சிவகார்த்திகேயன் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து சமூகத்துக்கு உதவக்கூடிய ஒருவனாக இருக்கான். அங்கங்க யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல அவங்கள தன்னுடைய உறவினர்களாக நெனச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்றான். அங்க அங்க பண்றான். அண்ட் நம்மளுடைய சமூகம் எவ்வளோ ஒரு அவலமான ஒரு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு இந்த மாரி ஒரு டிஸார்டர் இருக்கிறவனால தான் அந்த மாதிரி போய் உதவியே ஒரு சராசரியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாமானியன் செய்யக்கூடிய ஒரு உதவிய கூட இந்த மாரி ஒரு டிஸார்டர் இருக்கிறவன் தான் செய்ய முடியும். அப்படின்னு இருக்கிற லேயர் இருக்குல்ல. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல ரகுவுடைய ஒரு இழப்பு என்ன அப்படின்றத ரொம்ப ஜெனுயினாகவே பேசின ஒரு ஃபில்மாக நான் பார்க்குறேன். அண்ட் அதனால தான் ஒரு எர்த்குவேக் மாரி ஒண்ணு வருது. அதுக்கு அதன் பிறகு எல்லாரும் வெளிய வராங்க. அந்த காட்சிய எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில சுத்தி இருக்கிற மக்கள்லாம் ஒரு மாரி சிரிக்கிற ஒரு முறையில, அது ஓகே ஒரு நல்ல ஐடியா வந்து எக்ஸிக்யூஷன்ல கொஞ்சம் தவறுதோ அப்படின்ற ஒரு தன்மை வந்தாலுமே, ஹவ் தட் சீன் எண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப புடிச்சது. டக்குனு ருக்மிணி ஹாசன் ப்ளே பண்ணக்கூடிய மாலதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அவங்க வந்து அந்த இடத்துல, "ஹே நீ அ முதன்முறை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ரகு மேல அக்கறை தெரிவிக்கக்கூடிய உருவங்களாக அவங்க தெரியிறாங்க. அந்த இடத்துல அனியோட ஒரு வயலின் உள்ளுக்குள்ள வரும்பொழுது, இது எல்லாமே ரொம்ப ஜெனுயினான நம்மள ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு எமோஷனாக தெரிஞ்சது. இந்த படத்துல நகைச்சுவை இயல்பாகவே உண்டு. அ அதுவும் எஸ்பெஷலி எங்க இருந்து வருதுன்னா, ரொம்ப டார்க்கான ஒரு ஒரு இடத்துல இருந்து. தான் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு தயாரான ஒரு மனநிலையில இருக்கிற இந்த ரகு வந்து, கான்ஸ்டன்ட்டாக கெட்டவங்கலாம் அவன்கிட்ட வந்துட்டு, உன்ன சாவடிச்சுருவேன்" அப்படின்னு யூசுவல் படத்துல சொல்ற மாரி சொல்லும்போது, அவர் வந்து, "டேய் நானே சாகறதுக்கு தான்டா வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கு அந்த 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 ஹியூமர் எல்லாமே வொர்க் அவுட் ஆச்சு. எனக்கு எதுவும் வொர்க் அவுட் ஆகல அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்னா,
அண்ட் மேபி இது எதனால எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா நான் ரகு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கதாபாத்திரமா பார்த்துட்டேன். எனக்கு ரகு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு மனிதனாக நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ரகு மேல எனக்கு அக்கறை கூட வர ஆரம்பிச்சது. அதனால தான் தான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்றது இந்த படம் வந்து அது வழியாக நகைச்சுவை நமக்கு குடுக்க முயற்சி பண்ணதில்ல. அது பேரடி தான் பண்ண ட்ரை பண்ணுது. அ அத வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் மாரி இது பண்ண ட்ரை பண்ணுது. ஒருவேள அது இல்ல அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அந்த போர்ஷன்ஸ சீரியஸாக அணுகிறதுக்கான, இன்னும் எமோஷனல் ஃபுல்ஃபில்மென்ட் நம்ம குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ரகு மேல எனக்கு ஒரு பெரிய அக்கறை வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பாக இந்த படத்தினுடைய ஒரு ரைட்டிங் ஒரு காரணம். வேற என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, சிவகார்த்திகேயனுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு காரணம். அ பல நடிகர்களால இவ்ளோ இந்த இன்னோசென்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. அ இந்த நான் ஒரு அப்பாவி, என் என் மனசு பூரா நல்லது மட்டுமே இருக்கு. எனக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு ஒரு இத்துணூண்டு இன்டென்ஷன் கூட இல்ல அப்படின்ற ஒரு தன்மைய வந்து சிவகார்த்திகேயன் முகம், சிவகார்த்திகேயனுடைய ஒரு பாவனை கான்ஸ்டன்ட்டாக நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருந்த படம் பூரா. ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வரும்பொழுதே இது ஸ்டார் வெஹிக்கிள்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பரவலான ஒரு பிரச்சனையோ அப்படின்னே தோணுது. ஓகே, செகண்ட் ஹாஃப்ல நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பேசும்பொழுது, வாங்க அடுக்குவோம், ஃபைட் ஆஃப்டர் ஃபைட் ஆஃப்டர் ஃபைட். ஆஃப்கோர்ஸ் மத்ராசி வந்து ஒரு ஆக்ஷன் படமாகத்தான் இருக்க முயற்சி பண்ணுது. ஸோ யூ கான்ட் ரியலி ஃபால்ட் இட் ஃபார் இட். பட் எனக்கு இதில கிடைச்ச மிக பிரதானமான சந்தோஷங்கள் என்ன மதராசில அப்படின்னா, ரகுடைய ஒரு கேரக்டரைசேஷன். அந்த கேரக்டரைசேஷன் வழியாக இந்த சமூகத்துக்கு என்ன நடக்குது? அவருடைய ஒரு கேரக்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி ஹீரோயின எப்படி பாதிக்குது? ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட எப்படி பாதிக்குது? ஏன் கன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ இந்த படம் பேச முயற்சி பண்ணுது. அது நம்ம ஊருக்கு பொருந்துமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூசுவலா நம்ம ஒரு வெஸ்டர்னான ஒரு ஐடியாவாக தான் அத பார்த்துருக்கோம். பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த ஐடியாவ இந்த படம் கொஞ்சம் சீரியஸாக, கம்பெல்லிங்காக விக்க கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு ஒரு கிம்மிக்காக தான் தோணுது மோர் ஆர் லெஸ். ஸோ அந்த கன் கல்ச்சர் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த கெட்டவங்கள ரகுடைய ஒரு மனநிலை எப்படி பாதிக்குது? இதெல்லாம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர்ஷன்ஸாக பட்டுச்சு. பட் இந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம இறங்கும்பொழுது அடிதடிகள் கூட ஓகே, இவன் இங்க தங்க போறான், அங்கேருந்து இங்க வரான், அவனை இவன் அடிக்கிறான், அவன அடிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அத பேசும்பொழுது, அந்த கன்ஸ சீக்கிரம் நம்ம விக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கெட்டவங்க அந்த பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது, அது எல்லாமே ரொம்ப அப்சார்பிங்கான போர்ஷன்ஸாக என்னால பார்க்க முடியல. பட் இருந்தும் கண்டிப்பாக ஸ்பார்க்ஸ் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல கூட. ஷபீர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் க்ளவ் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஷூட்டிங் அவர் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்ல வித்யுத்தோடைய ஒரு எஸ்கேப் சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சது. வண்டர்ஃபுல்லி ஷாட். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு கரிஸ்மா, ஒரு வில்லனுக்கு ஒரு ஹீரோ அளவுக்கான ஒரு கரிஸ்மா கொண்டு வந்து அதில டைம் செலவழிச்சு அந்த சண்டை காட்சிய டிசைன் பண்ண விதம் நான் ரொம்ப ரசிச்சேன். அப்படியே ஃபுல் மீல்ஸ் அந்த படம் பார்த்த உடனே அப்படியே பயங்கர முழு திருப்தியோட வாட் எ ஃபில்ம் அப்படின்ற ஒரு வைபோட வந்தேனா மத்ராசி பார்த்துட்டு அப்படின்னா, இல்ல. ஆனா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு நம்ம தேடுறது நம்மளுடைய ஒரு மாஸ் சினிமால, ஸ்டார் வெஹிக்கிள்ஸ்ல நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா, எனக்கு வெறும் நடிகர்கள் வந்து ஸ்க்ரீன்ல வந்தா மட்டும் பத்தாது. அவங்க நட்சத்திரங்களாக இருந்தாலும் கூட கதாபாத்திரங்களாக பார்க்க ஆசைப்படுறோம். அவங்க யாரு? அவங்களுடைய ஒரு ஆக்டிங் கரிஸ்மாவ தாண்டி ஹூ ஆர் தே பிளேயிங் அப்படின்றத பார்க்க ஆசைப்படுறோம். ஒரு 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 எஃபர்ட் ரைட்டிங்குள்ள நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு ஸ்க்ரீன் பிளேல என்ன நடக்குது? ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல அந்த கதையே வெறும் ஒரு அங்கங்க ஃபைட் சீன்ஸையும், ஹீரோ மூமெண்ட்ஸையும் காட்டுறதுக்கான ஒரு சாக்கு மட்டுமா? அப்படின்ற கேள்விகள் கேட்கிற இந்த நேரத்தில கண்டிப்பா மதராசி வந்து இதற்கான ஒரு தேவையான, ரசிக்கும்படியான சில பதில்கள் குடுக்குது. ஆமால்ல, நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு படம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம்ல, அப்படின்ற ஒரு ஒரு பிளசன்ட்டான ஒரு நாஸ்டால்ஜியாவ நமக்குள்ளேயே அது தூண்டுது அப்படின்னு நினைக்கிறேன். இஸ் இட் ஆல்வேஸ் பிளசன்ட்? ஷூர். நாட் நெசசரிலி. லைக் நம்ம சொன்னோம்ல, அந்த அந்த இன்ட்ரோ சாங் கல்ச்சராக இருக்கட்டும், ஒரு லவ் ஃபெயிலியர் இன்ட்ரோ சாங் கல்ச்சராக இருக்கட்டும், ஏன் இல்லன்னா ஒருத்தன் வந்துட்டு அப்படியே சாவின் விளிம்பில் இருக்கும் பொழுது, அவனுடைய கடந்த காலத்தில் அவனுக்கு நடந்த ஒரு சோகத்த அப்படியே அவன் மனசுல ஓடும் பொழுது, அவன் காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆடி தசையில வெறியாயி அந்த கண்ணு திறந்து, ஈவன் தட் இஸ் நாட் நெசசரிலி எ ஃப்ரெஷ் ஐடியா, ரைட்? ஆனா இன்னி தேதிக்கு எது தெரியுமா கொஞ்சம் அபூர்வமாயிருச்சு? ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு கதாபாத்திரத்த ப்ளே பண்ணுவது நம்ம சொன்னது போல. அதுவும் அந்த கதாபாத்திரம் ரகு போல ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பெர்சனாலிட்டியாக இருப்பது. இந்த மாதிரி ஒரு படத்தில ஒரு காதல் கதை வந்து எமோஷனலாக எழுதப்படுவது. அந்த காதல் கதைக்கும் ஒரு நேரடியான ஒரு சம்பந்தம் இருப்பது. இந்த மாதிரி முடிவுகள் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரேராக மாறின இந்த மாஸ் சினிமா கல்ச்சருக்குள்ள
பரவாயில்ல இந்த பேசிக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறதே நமக்கு ஒரு ஒரு ஆமாம்ல ஒரு டைமில் நம்ம மாஸ் சினிமானா இப்படி தானே எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு ஞாபகத்தை இன் அ வெரி வெரி குட் வே எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால ஈவன் இஃப் த ஃபிலிம் டிடன்ட் கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் வெல் ஃபார் மீ, ஐ ஹாவ் நோ ஹெசிடேஷன் இன் சேயிங் வெல்கம் பேக் முருகதாஸ். ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் மதராசி. உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? எது ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலை காமெண்ட்ஸில் விடுங்க. ஆஸ் யூஷுவல் நான் கண்டிப்பாக படிப்பேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.